Hello guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Catterpillar அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெஷர்ஸை எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பருக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா பைத்தான் பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அதனால் பைத்தான் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷராக. ஸோ ஃப்ரெஷராக இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் நாலேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கோடிங் ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க, ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி Catterpillar ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ஃப்ரெஷர் ஹையரிங் ஃபார் பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கம்பெனி சென்னை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Catterpillar ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ஃபார் இட்ஸ் பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க பைத்தான் டெவலப்பருக்கு தான் இருக்க போது, அதனால் ஃப்ரெஷர்ஸ் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. Catterpillar drive is organizing off-campus drive for candidates in any batch அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In order to apply, candidates should have degree in any degree. If you are interested, please apply as soon as possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனி டிகிரி வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட நேம் அண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது Catterpillar அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இது சென்னை பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரோலுக்கு நம்மளை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு தான் நம்மளை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட லொக்கேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை தான் அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா எனி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் பாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேட்சாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அது நீங்கள் எந்த பேட்சாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன்ஸை போடுங்க. ஸோ மூவ் ஆகாது ரெக்ரூட்டர் கையில் இருக்குது உங்களோட ப்ரொஃபைல்ஸை பார்த்துட்டு. ஸோ இந்த ஜாபோட டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப்போ இது பார்ட் டைமோ கிடையாது. ஸோ அதனால் ஃபுல் டைம் தான் இது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேலரி அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் ஆம்பிஷன் பாக்ஸில் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் Catterpillar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Catterpillar Inc. is an American construction equipment manufacturer. The company is world's largest manufacturer of construction equipment. அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா in 2018 Catterpillar ranked as 73 Fortune 500 list and number of 265 on the global Fortune 500 list. அதாவது இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 73ல இருக்கு, அரௌண்ட் 500 லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு பேசிக்காக தேவையில்லை. இருந்தாலும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியா இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா when you join Catterpillar, you are joining a global team who cares not just about the work we do பட் ஆல்சோ அபவுட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் Catterpillar ஜாயின் பண்ணால் ஒரு வேர்ல்டு வைல்ட் பெஸ்ட் உள்ள டீமில் தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we are the makers, problem solvers and future world builders who we are creating stronger, more sustainable communities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நாளைக்கு ஜென்ரேஷன் வேர்ல்டு மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் கோர்ஸ் சம் அடிஷனல் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. we don't just talk about progress, innovation here, we make it happen. Our customers we work with life together, we are building a better world, we can all enjoy living it அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்காக ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. சும்மா இவங்க பேசிக்காக ஸோ ப்ரொடக்டிவிட்டி பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன், ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதில் கீழே அவங்க ஜாபோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் என்ன நீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இன்ஜினியரிங் பைத்தான் டெவலப்பர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ இவங்க எப்போ இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 2 days பிஃபோர் தான் இவங்க இந்த ஜாபே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான். ஸோ அதாவது உங்கள் ஜாபோட ஐடி, உங்கள் கம்பெனியில் ஜாபோட ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அது 0000214687 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபோட ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ஐடி வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நான் கொடுத்துருக்க லிங்க்கை வச்சும் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்த மாதிரியே தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ ஆக்சுவலி இதில் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் டே அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்டும் கேட்டர்பில்லரும் கம்பைன் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸ் வாங்குறதுக்காக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தால் அதில் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட அக்கௌண்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட்டிக் கேரக்டராக இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் கேரக்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஆஃப் 8 கேரக்டர் இருக்கணும். அதாவது மினிமம் ஆஃப் 8 கேரக்டர் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ஒரு லோயர் கேஸ் கேரக்டர் வேணும், ஒரு நியூமரிக் கேஸ் கேரக்டர் வேணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் என்ன கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டில் என்ன நீங்கள் வேலிடான பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் நேம்லேயுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது மூணையும் கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, வெரிஃபை பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பைத்தன் டெவலப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது ஒர்க் டேல லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும் நான் அப்ளை பண்ணது. ஸோ அதை வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குது. அப்படி இல்லைனா ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம் கேட்கும், அப்ளை மேனுவலின்னு கேட்கும், அதுக்கப்புறம் அப்ளை வித் சீக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், நான் அப்ளை வித் லிங்க்டின் அப்படிங்கிற மூலிமா கேட்கும். அதாவது லிங்க்டின் மூலிமா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஃபெச் ஆகிக்கும். ஸோ அது மூலிமா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கேதர் பண்ணிப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூமில் எனக்கு இதில் எல்லாமே வந்து நம்மளே தான் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து நமக்கு வந்து ரெஸ்யூம் கேட்குறாங்க. ஸோ இந்த ரெஸ்யூம்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வரும், அதாவது செகண்ட் காலத்துக்கு வரும். ஸோ செகண்ட் காலத்தில் மை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூமில் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்டாக வந்து மை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மை இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ஸ் ஆர் ரெக்கார்ட் ஃபீல்டு அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே வந்து மேண்டேட்ரி தான். ஸோ இதில் சம் பேசிக்கான ஃபீல்ட்ஸ் மட்டும் மேண்டேட்ரி கிடையாது. அதனால் எது மேண்டேட்டரி எது மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷனை மூவ் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எது மூலிமா கேட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன், அதாவது லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் யூ ப்ரீவியஸ்லி ஒர்க்டு வித் கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அண்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்ட்ரி அண்ட் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா தான். ஸோ அதனால் இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லீகல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ லீகல் நேமில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆர் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, அதாவது வித் இன்ஷியல் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இன்ஷியல் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஸோ இது வந்து மேண்டேட்டரியே கேட்கல. ஸோ அட்ரஸ் இருந்தால் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட சிட்டி இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லை போஸ்டல் கோடு இருந்தாலும் என்டர் பண்ணிக்கோங்க. இது மூணுமே வந்து மேண்டேட்டரி இல்லை, அதனால் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வந்து கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து மேண்டேட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உங்களோட என்ன ஃபோன் அப்படின்னு லேண்ட்லைனா இல்லை ஃபோன் மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி கோட் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரி கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட +91 இங்கேயே கொடுத்துட்டீங்க கண்ட்ரி கோடு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட 10 நம்பர் டிஜிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இதில் கொடுத்துருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து மேண்டேட்டரி கிடையாது, சம் ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் மேண்டேட்டரி. இதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க, ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, அதர்வைஸ் ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம், அதனால் இங்கே வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கேட்டிருக்காங்க, அப்புறம் சோஷியல் நெட்வொர்க் யூஆர்எல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் இது மேண்டேட்டரி கிடையாது, இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஓல்டு ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே, இருந்தால் நீங்கள் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து தேவையில்லை. ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன ரோலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுக்கோங்க. இல்லை இப்போ கரண்ட்டாக ஃப்ரெஷர் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஐ கரண்ட்லி ஒர்க் இயர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த மாதத்துலேருந்து எந்த இயர் வரைக்கும், ஸோ எந்த மந்த்லேருந்து இயர் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் இருந்தாலும் ஓகே. ஸோ அதர்வைஸ்
அதிகமான இன்டர்ன்ஷிப் இருந்தால் ஆட் அனதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டுக்கு போயிருங்க. ஸோ எஜுகேஷன் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக முக்கியம் தான். ஸோ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜஸில் படிச்சிங்களோ ஸோ ஹையஸ்ட் டிகிரி எதுவோ ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பிஜி படிச்சிங்கன்னா பிஜி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஜிக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலிங்ஸ் போயிருங்க. ஸோ அப்படி இல்லை நான் வந்து ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா யூஜி மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஸ்கூல் அது யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதாவது டிப்ளமோ அதாவது பிஜி ஆர் யூஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே எஸ்எல்சி அதை வந்து மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டிகிரி படிச்சிங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரிலவெண்ட்டான ஃபீல்டு கம்ப்யூட்டர் சயின்ஸா மார்க்கெட்டிங்கா இல்லை வந்து ஹிஸ்ட்ரியா இல்லை எக்கனாமிக்ஸா அது வந்து எந்த ரிலவெண்ட்டான பயாலஜியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரிலவெண்ட்டான ஃபீல்டோ ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் இது வந்து ரெக்கார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்லேயே ரெஸ்யூம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து ரெக்கார்டு கொடுக்கல. ஸோ எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ அடுத்த லாங்குவேஜஸ்க்கு போயிருங்க. ஸோ லாங்குவேஜஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது பேசிக்காக நமக்கு வந்து தமிழ் தெரியும். ஸோ பிகாஸ் அதுதான் வந்து நம்மளோட நேட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் அடிஷனலாக என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃப்ளூவெண்ட் இன் திஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்க லாங்குவேஜில் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரீடிங் ஸ்பீக்கிங் ரைட்டிங் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மென்ஷன் பண்ணலை இருந்தால் ஓகே இல்லைனா வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இப்போ எனக்கு வந்து பைத்தான் தெரியும். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா நான் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுதோ அந்த ஸ்கில்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸையும் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு தடவை கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து இதை விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் அதாவது உங்களுக்கு ஓனாக ஒரு வெப்சைட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருப்பீங்க ரெஸ்யூம் மாதிரி. ஸோ அந்த வெப்சைட் லிங்க் ஏதாவது இருந்தால் இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் நெட்வொர்க் யூஆர்எல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்தால் ஓகே. ஸோ இல்லைனா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அது இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் இதில் எந்த ஒரு ஃபீல்டுமே வந்து ரெக்கார்ட் கிடையாது. அதனால் எனக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் டிஸ்கஸ் ஆகி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஸ்டின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கம்பெனி சைட்லேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் இண்டிகேட் இஃப் யூ நோ or you will be in the future require sponsorship for the employment visa or work permit அப்படின்னு சொல்லிட்டு work in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கான பெர்மிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிகாஸ் நம்மளாம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ அதனால் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ரிலேட்டட் ஒர்க் ஆர் பை மேரிட் யூ ஹேவ் பீன் பர்சனலி ரிலேஷன்ஷிப் அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் ஃபார் Catterpillar எனி மெம்பர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் Catterpillar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து Catterpillarல ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நான் வந்து. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் அங்கே ஒர்க் பண்ணலை. அதனால் நான் வந்து நோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலண்டரி டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபீல்டு வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேல் அப்படிங்கிற ஜெண்டர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அதனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவில் இருக்கவங்க இந்தியாவில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் கண்ட்ரீஸாக இருந்தால் நீங்கள் வந்து அதர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நான் சிட்டிசன் இருக்குது. ஸோ நான் வந்து இந்தியன் சிட்டிசன் தான். அதனால் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ இருக்கும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் ஒரு 5 காலம்ஸ் வந்து என்ட்ரு பண்ணீங்க. ஸோ அந்த 5 காலம்ஸும் வந்து ரிவ்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஒரு தடவை வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா, மெயில் ஐடி, உங்களோட நம்பர், உங்களோட கான்டாக்ட் ஐடி, எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க அடுத்த ரவுண்டுக்கு. அதாவது மெயில் வரும். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு ஸோ இப்போ தான் வந்து ஜாப் போஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டுக்கு.
ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷர் தான் ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு. ஸோ அதனால் பைத்தான் ஸ்கில்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு பைத்தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஸ்யூம்ஸில் வந்து பைத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வர வரைக்குமாவது பைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த பைத்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவாவது உட்காந்து நீங்கள் பைத்தானை படித்து அந்த ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காகவாவது நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷராக யார் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு பிகாஸ் அவங்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கெரியர் கேப் இருக்கவங்க, ஸோ வந்து உமன் இன் டெக்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் கெரியரை சேஞ்ச் பண்ணுற சேனலாக கூட நம்ம சேனலில் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் டெய்லியும் மேக் பண்ணி உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.